குன்னூர் புனித அந்தோணியார் திருத்தலத்தில் கோலாகலமாக நடைபெற்ற கொடியேற்ற திருவிழா. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் திருத்தலம் உள்ளது. இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. முன்னதாக செயின்ட் ஜோசப் கான்வென்ட் பள்ளியிலிருந்து கொடியை குழந்தைகள் கைகளில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து திருத்தலத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. உதகை மறைமாவட்ட முதன்மை குரு அருட்பணி கிறிஸ்டோபர் லாரன்ஸ், பங்கு தந்தை அருட்பணி யூஜின், உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜேக்கப், அருட்பணி பெரியநாயகம் ஆகியோர் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. பின்பு அந்தோணியார் திருத்தலம் முன்புறம் உள்ள கொடிமரத்தில் அந்தோணியார் கொடியை ஏற்றினர். இதில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வரும் 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு உதகை மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் தலைமையில் சிறுவர் சிறுமியருக்கு புதுநன்மை உறுதி பூசுதல் பெருவிழா நடைபெறுகிறது. இதன் பின்பு முக்கிய பங்கு பெருவிழா வரும் 15ஆம் தேதி எமிரேட்ஸ் பிஷப் ஆஃப் கும்பகோணம் மேதகு ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்பின் விருந்து மற்றும் தேர் பவனி, நற்கருணை ஆசீர் ஆகியவை நடைபெறுகிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பங்கு தந்தையர்கள் மற்றும் பங்கு மக்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. 8 திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா. புனிதரின் திருக்கொடியே வாழ்க, நலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்திடும் புனிதரே, போல மிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே. வானிலே அசைந்து ஆட எம்மேனியும் சிலிர்த்து மகிழுதே. ஞானத்தை படைத்த இறைவனை